ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட் கேர்ள். நம்ம சேனலில் இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் சிலபஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக படிக்கணும், எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம குரூப் 4 டிஎன்பிசியோட சிலபஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிஎன்பிசியோட சிலபஸ். பொது அறிவிலேருந்து உங்களுக்கு 75 கேள்விகள் கேட்குறாங்க. தமிழ்லேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்குறாங்க. மேத்ஸ்லேருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தம் 200 கேள்விகள். ஓகேங்களா? அறிவியலில் 5 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. யூனிட் 2 புவியியலில் 5 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஹிஸ்ட்ரியும் அயனமும் சேர்ந்தது. ஓகேவா? இதில் வந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 4 இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறது பாலிட்டி அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. 15 கேள்விகள் கேட்குறாங்க. இதை தான் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா 15 கேள்விகள் ரொம்ப முக்கியமானது, டைரெக்டாக கேட்கக்கூடியது. அதனால் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம். அடுத்து யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. இதுலேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதிலேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து மேக்ஸு திறனறிவு அப்படிங்கிறது. அதுலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. காரணவியல்லேருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. திறனறிவு அப்படின்னா நம்ம ஃபார்முலா போட்டு அந்த மாதிரி பண்ணுறது. காரணவியல்னால் எதுக்காக இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம், அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். 10 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து தமிழ் பகுதியில் வந்து 100 கேள்விகள் மொத்தமாக கேட்பாங்க. அதில் யூனிட் 1 இலக்கணம் வந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. இலக்கணத்துலேருந்து எழுத்து சொல் பகுதியிலேருந்து தான் 25 கேள்விகள் அதில் மட்டுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம இலக்கணம் வந்து ரொம்ப ப்ரீஃபாகவே பார்ப்போம். நல்லா புரிஞ்சு படித்தா இலக்கணத்தில் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ டோன்ட் வெரி. அடுத்து யூனிட் 2 சொல்லகராதி. இதில் வந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 3 எழுதும் திறன். இதிலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 4 கலைச்சொற்கள். இதுலேருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. கலைச்சொற்கள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதிலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதிலேருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதிலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் வந்து நம்ம இதில் பார்ப்போம். அறிஞர்கள் வந்து இதில் கொடுத்துருக்க அறிஞர்கள் மட்டும் நம்ம படித்தா போதும். எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டாலும் நமக்கு நல்லது தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வந்து குரூப் 4ஓட சிலபஸ். ஓகேங்களா? குரூப் 4 மொத்தம் 200 மார்க்கு. அதில் சயின்ஸ் பொது அறிவு வந்து 75 கேள்விகள், தமிழ் வந்து 100 கேள்விகள், மேத்ஸ் வந்து 75 கேள்வி. நம்ம இதெல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் ஆர்டராக பார்க்கலாம். அடுத்து ரெகுலராக நம்ம கிளாஸ் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் வரும். கிளாஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அடுத்த கிளாஸ் சீக்கிரமாக போட்டுட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி உங்களுக்கு கொடுத்து அடுத்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.